உலகத்தை மாற்றிய 3 வார்த்தைகள். வணக்கம். இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போவது 2000 ஆண்டுகளுக்கு முன் ஒரு மனிதர் சொன்ன 3 கருத்துகள். அவை வெறும் கருத்துகள் அல்ல, அவை ஒரு புரட்சி. அந்த மனிதர் இயேசு கிறிஸ்து. அந்த 3 கருத்துகள்: அன்பு, மன்னிப்பு, தேவனுடைய ராஜ்யம். 1. அன்பு, சத்ருவையும் நேசிக்கும் புரட்சி. உலகம் எப்போதும் சொன்னது, உன் அயலானை நேசி, உன் சத்ருவை பகை. இது நியாயமாக தெரிந்தது. உன்னை அடித்தவனை நீயும் அடி, உன்னை சபித்தவனை நீயும் சபி. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஆனால் அன்பு என்பது பலவீனமல்ல. பகையை வெல்லும் ஒரே ஆயுதம் அன்புதான். நீங்கள் ஒருவரை வெறுக்கும்போது அவர் உங்கள் மனதில் சிறையில் இருக்கிறார். நீங்கள் அவரை மன்னிக்கும்போது நீங்கள்தான் விடுதலையாகிறீர்கள். 2. மன்னிப்பு, 7-70 தரம். பேதுரு ஒரு நாள் இயேசுவிடம் கேட்டான், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரமா? அன்றைய மத தலைவர்கள் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கல்லெறிந்து கொள்ள மத தலைவர்கள் வந்தார்கள். கையில் கற்கள், கண்களே கோபம். நியாயப்பிரமாணம் அவர்கள் பக்கம். இயேசு குனிந்து தரையில் எழுதினார். பிறகு நிமிர்ந்து ஒரே ஒரு வாக்கியம் சொன்னார், உங்களில் பாவமில்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லெறியட்டும். கற்கள் ஒவ்வொன்றாக தரையில் விழுந்தன. டாப் டாப் டாப். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லாரும் போய்விட்டார்கள். மன்னிப்பு என்பது தவறை நியாயப்படுத்துவதல்ல. போ, இனி பாவம் செய்யாதே என்றார் இயேசு. மன்னிப்பு என்பது ஒரு புதிய வாழ்க்கைக்கான வாய்ப்பு. 3. தேவனுடைய ராஜ்யம், இருதயத்தில் இருக்கும் ஆட்சி. உலக ராஜ்யம் என்றால் என்ன? சிம்மாசனம், கிரீடம், படை, அதிகாரம். யூதர்கள் அப்படிப்பட்ட ஒரு ராஜாவை தான் எதிர்பார்த்தார்கள். ரோமர்களை துரத்திவிட்டு இஸ்ரவேலை ஆளப்போகும் ஒரு ராஜா. ஆனால் இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமே. தேவனுடைய ராஜ்யம் வெளியே இல்லை, அது உங்கள் இருதயத்திற்குள் இருக்கிறது. நீங்கள் நீதியாக வாழும்போது, உங்கள் வீட்டில் சமாதானம் இருக்கும்போது, காரணமே இல்லாமல் உங்கள் உள்ளத்தில் சந்தோஷம் பொங்கும்போது, அங்கே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அது கடுகு விதை போல மிகச் சிறியது, ஆனால் வளர்ந்தால் பறவைகள் கூடு கட்டும் அளவுக்கு பெரிய மரமாகும். முடிவுரை, ஒரு அழைப்பு. இயேசு அற்புதங்கள் செய்தார். குருடர் பார்த்தனர், செவிடர் கேட்டனர், லாசரு உயிரோடு எழுந்தார். ஆனால் அவர் சொன்னார், அற்புதத்தை கண்டு நம்புவதை விட காணாமல் நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்று உங்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறேன். இந்த 3 வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் முயற்சி செய்து பாருங்கள். 1. அன்பு, இன்று உங்களை புண்படுத்திய ஒருவருக்காக ஜெபியுங்கள். 2. மன்னிப்பு, உங்கள் மனதில் யார் மேலாவது கோபம் இருந்தால் அதை இன்று விட்டுவிடுங்கள். 490 தரம் வேண்டாம், ஒரே ஒரு தரம் மன்னியுங்கள். 3. தேவனுடைய ராஜ்யம், உங்கள் வீட்டில் இன்று சமாதானத்தை கொண்டு வாருங்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி இது ஒரு நல்ல செய்தி. கண்டிப்பாக இதை மனதில் வையுங்கள். நீங்கள் இதை செய்யும்போது ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், உங்கள் குடும்பத்தில் நடக்கும். ஏனென்றால் அன்பு, மன்னிப்பு, தேவனுடைய ராஜ்யம் இவைதான் உலகத்தை மாற்றும். உங்களிலிருந்து ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இதன் மூலியமாக நிறைய பேர் பயனடைய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும். அதுக்காக தான். நன்றி. ஆமீன்.